கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த சாயந்தர வேளையில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நாம் கடந்த சில வாரங்களாகவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை ஆண்டவருடைய கிருபையில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம இதுவரைக்கும் 43 எபிசோட்ஸ் நம்மளுக்கு அந்த பார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் ரொம்ப விசேஷமான நிருபம். அதை அப்போஸ்தலர் பவுல் எழுதினது போல இருந்தாலும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாத ஒரு நிருபம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நிருபமாக இருக்கிறது. ஜூடாயிசத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் பிரச்சனைகள் வந்த உடனே அவங்க ஒரு பின்மாற்றத்தில் போய் நாங்கள் திரும்பவும் மோசேயினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அநேகர் முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணம், சில பேர் முடிவெடுத்து போய்விட்ட தருணம். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த நிருபத்தை அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு எழுதினாங்க. இன்றைக்கி இது நம்மளுக்கும் மிகுந்த ஒரு பொருத்தமுள்ள காரியம். சில நேரங்களில் நம்மளும் பின்மாற்றம் அடைந்து பின்வாங்கி பழைய காரியங்களே செய்யலான்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த வேத வசனங்கள் மிகுந்த ஒரு புத்திமதி சொல்லுகிறதாகவே காணப்படும். நம்ம போன வாட்டி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது let us progress in maturity to attain perfection அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நம்ம போன வாரம் முழுக்கவே பார்த்தோம். எபிரேயருக்கு எழுதின 6வது அதிகாரத்தில் 2:3 என்ன சொல்லுது? கடைசி பகுதியில் நாம் பூரணராகும்படி கடந்து போகணும். let us progress, let us march forward so that we can grow in maturity to attain perfection in Christ அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம். அப்போ அதற்கு ஒரு அருமையான கிரீக் வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். டெலியோட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் மெச்சூரிட்டி இன் ஒன் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். மெச்சூரிட்டி இன் கிறிஸ்டியன் ஃபெய்த் இந்த இடத்துல சொல்லலாம். அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம், we are called to aim for perfection. அதுக்காகவே நம்ம நற்சீர் பொருந்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்கள், எப்படியெல்லாம் நம்ம மெச்சூர்டாக வாழ முடியும், மெச்சூர்டாக வாழணும்னா என்னெல்லாம் பண்ணணும், பிளேம்லெஸ் லைஃபாக இருக்கணும், ஹிண்ட்ரன்ஸ் லைஃப் நம்மளுக்கு இருக்கணும், அதுக்கு நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஃபாலோ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தால் தான் ஹிண்ட்ரன்ஸ் ஃப்ரீ பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்விங் லைஃப், ஒரு பொறுமையோடு வாழக்கூடிய ஒரு லைஃப் இருக்கணும்னு. அடுத்து லவ்விங் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்ட் இன் லவ், மெச்சூர்ட் இன் லவ். அடுத்து குட் ஒர்க்ஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் நம்ம விசுவாசத்தை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டங் கண்ட்ரோலிங் லைஃப் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறம் சப்மிட்டிங் லைஃப் டு காட்ஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியாக கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 3:18 சொல்லுது. ஏன்னா அதில் மெச்சூர்ட் ஆகணும். தேவன் கர்த்தருடைய கிருபையிலையும் அவர் அறிகிற அறிவிலும் நம்ம வளரணும், மெச்சூர்டாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய காரியம் 4-6 let us not give up அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். let us not give up அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்குரிய ரெஃபரன்ஸாக வசனம் 4லேருந்து 6 முடிக்க இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருடைய கிருபையில் பார்க்கலாம். எப்படி பார்க்க போகிறோம்? நான் படிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீப்ரு புஸ்தகத்திலேயே ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ளக்கூடிய பகுதி இதுதான். இதை நீங்கள் தவறாக நம்ம புரிந்து கொண்டுட்டோம்னா நம்ம பிரசங்கம் தவறாக போயிடும். இது ரொம்ப ரொம்ப ஒரு
கான்ட்ரவர்சியான ஒரு வசனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வசனத்தை நீங்கள் வேற எங்கேயாவது ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா மாட்டிக்கொள்ளுவீங்க. ஒரு சின்ன க்ளூ எப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்டில் இந்த வசனத்தை எழுதியிருக்காங்கங்கிற அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சத்தியங்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ட்ரவர்சியான ஒரு காரியம் எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம முதல் ரூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல அதற்கு முன்னாடி என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அதை ஒத்து இந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு பார்த்தோம்னா ரொம்ப தப்பு இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு, ரொம்ப தப்பான புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும். இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம லெட்டஸ் நாட் கிவ் அப் அப்படின்னா, இவங்க கிவ் அப் ஆட்டிடியூடில் இருக்கிறாங்க ஹீப்ரூ கிறிஸ்தவர்கள். பின்னாடி போயிடலாம், மோசே லாய்க்கு போயிடலாம், பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் டெம்பிள் இருக்குது அந்த காலகட்டத்தில். இந்த லெட்டர் எழுதும்போது டெம்பிள்லாம் இருக்குது, சாக்ரிஃபைசஸ்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கொள்ளணும். இப்போ இவங்களை குறித்து நான் இதில் ஒரு பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிக்கிறேன். இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்சஸ். என்னது இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5 காரியங்கள் சொல்கிறது இதில் ரொம்ப யாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சில அனுபவங்களை இந்த இடத்துல சொல்லுகிறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 5 அனுபவத்தை இந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம் இம்ப்ரெசிவாக. முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்னா, they have tasted the enlightenment அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறோம், tasted the enlightenment. கிரீக்கில் ஃபுடிசோ அப்படிங்கிறாங்க, PHOTIZO. இது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒளி நம்ம மேலே வர்றது, இல்லை நம்ம வாழ்க்கையில் உள்ள இருள் மாறுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலே சொல்கிறது. அப்போ இந்த ஜனங்கள் ஏதோ ஒரு தடவை ஒரு தேவனால் உண்டாகிற ஒரு ஒளி, ஒரு பிரகாசமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. they have tasted the enlightenment அப்படின்னு சொல்கிறோம். நான் இதற்கு ஒரு 3 காரியத்தை இதுக்குள்ளார சொல்கிறேன். சங்கீதம் 18:28 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுது, தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவார், வெளிச்சமாக்கினீர் அப்படின்னு சொல்கிறார். இந்த வெளிச்சம் எப்படி வருது, இந்த லைட் எப்படி வருது எப்படின்னு சொல்லலாம், த்ரூ ஹிஸ் பவர், தேவனுடைய வல்லமை. இந்த என்லைட்மெண்ட் எப்படி கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு 3 ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் அதுக்கு. அடுத்து த்ரூ ஹிஸ் வேர்டு கிடைக்குது. எப்படி, சங்கீதம் 119 130 அவர் என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 119 130, நான் அதை படித்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும். என்ன சொல், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். என்னுடைய இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு லைட் வருது. என்ன சொல்கிறீங்க, ஒரு புரிதல், இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு லைட் த்ரூ ஹிஸ் வேர்டு அதை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். 3வது அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நான் தர முடியும், த்ரூ ஹிஸ் ப்ரெசன்ஸ். அந்த என்லைட்டன்மெண்ட் எப்படி எனக்கு வருது, த்ரூ ஹிஸ் ப்ரெசன்ஸ். எஸ்ஐயா 60:19 என்ன சொல்லுது, அப்பா இனி கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பாருப்பா, நித்திய வெளிச்சமாக இருக்கிறார், சந்திரன்லாம் உனக்கு இனிமேல் தேவையில்லை, சூரிய பிரகாசம்லாம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஸோ இந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த நிருபம் எழுதப்பட்ட போது அந்த ரைட்டர் எப்படி மீட் பண்ணுறாருன்னா, இந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்குன்னா, they have received some light from God அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களாப்பா? ஸோ இட்ஸ் எ வெரி இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ். கர்த்தர் ஒளியாக என் மேலே பட்டாருன்னா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா, என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு இருக்குது. 2வது இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதில் பார்த்தீங்கன்னா, டேஸ்டட் த ஹெவன்லி கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா, பரம ஈவை ருசி பார்த்தும் போட்டிருக்கா. கிரீக்கில் இதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த டேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு குயோமாய், சொல்லுங்கப்பா. சரி, GEU, ஹெவன்லி கிஃப்ட், பரம ஈவை ருசி பார்த்தோம். மெதுவாக போகிறேன், கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது போல். டேஸ்டட் த ஹெவன்லி கிஃப்ட், இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸஸில் 2வதான ஒரு இம்ப்ரெசிவ்.
அவர்கள் பரம ஈவையும் ருசி பார்த்துருக்குறான். எப்படி சொல்கிறாங்க? தன்மையை ருசி பார்த்தாங்க, இப்போ பரம ஈவை ருசி பார்த்தாங்க. இந்த டேஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு கிரீக் வேர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொயோமாய் அப்படிங்கிறாங்க. நான் சரியாக சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியலை, ஸ்பெல்லிங் சொல்கிறேன். GEUOMAI. சும்மா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நம்ம பாடமாக படிக்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்னென்னா டு ஈட் அப்படின்னு அர்த்தம். டேஸ்ட்னா நாக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே தடவி பார்த்துட்டு வெளியில் திரும்ப துப்புறதில்லை. ஈட் அப்படிங்குது டேஸ்ட் பண்ணுறது, ஸ்வாலவும் பண்ணுறது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த டேஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ருசி பார்த்தோம் அப்படின்னா நாக்கோட இல்லை, அது உள்ளாரையும் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். Hebrews 2:8-9 Hebrews chapter 2 verses 8 and 9 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணாராம், மரணத்தை அவர் என்னமா ருசி பார்த்தார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய 9வது வசனம் படிக்கிறேன். மரணத்தை உத்திரத்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். இங்கே பாருங்க 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கொயோமாய் அப்படிங்கிற அப்படின்னா அவர் என்ன அப்படி சாகிற மாதிரி செத்துட்டு வரல, he really tasted the death, experienced the death அப்படின்னு அர்த்தம். அதுக்காண்டி தான் நான் அது சொல்ல வரேன். என்ன இந்த இடத்துல ஹெவன்லி கிஃப்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சால்வேஷனை குறித்து பேசுகிறாங்க. எப்படின்னா இந்த ஹெவன்லி கிஃப்ட் இது என்னது, தேவனுடைய ஈவு, இது உங்களால் வந்ததல்ல. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, எஃபிஷியன்ஸ் 2:8 சொல்லுகிறது. அப்படி தானே சொல்லுது, இது உங்களால் வந்ததில்லப்பா, இது தேவனுடைய ஈவு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் வந்ததல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களாப்பா? அப்போ 2வது இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்னா அவர்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை அனுபவித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 3வது இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டேஸ்டட் த பார்டேக்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். டேஸ்டட் த பார்டேக்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்ல வரேன், Hebrews 6:4 நம்ம பார்த்தோம், என்னது பரிசுத்த ஆவியையும் பெற்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். யாருக்கிட்ட பரிசுத்த ஆவி வருவா? ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட தான் பரிசுத்த ஆவியினர் வரப்போகிறாரு இல்லைங்களா? அப்போ தே ஹேவ் ரிசீவ்டு த இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறதையும் நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியை பெற்றும் அப்படிங்கும்போது ரிசீவ்டுன்னு சொல்லுது இங்கிலீஷில். அப்படின்னா தே ஹேவ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் க்ரீக்கில் நம்ம இந்த வேர்டு பார்க்குறோம், பார்டேக்கர்ஸ் அப்படின்னா மெட்டோகோஸ் அப்படிங்கிறாங்க. ரிசீவ்டுங்கிறத விட இது பயங்கர டெப்த்ஃபுல்லான மீனிங். பார்டேக்கர்ஸ் அப்படின்னா பங்குதாரராகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களாப்பா? பங்கு மெட்டோகோஸ் அப்படிங்க, பார்டேக்கர்ஸ் அப்படின்னே சொல்கிறோம். ஷேரன் பார்ட்னர்னு சொல்கிறது, அசோசியேட்டுன்னு சொல்கிறது இதுக்குனுடைய அர்த்தம். இதனுடைய காரியம் என்னென்னா பரிசுத்த ஆவினர் பெற்று அவரோட ஐக்கியமாக இருக்கிற அனுபவத்தையும் இவர்கள் ருசித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லைங்களா? சூப்பர் இல்லைங்களா? வெல்ட். 4வது ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன் பாருங்க. தே ஹேவ் டேஸ்டட் த காட்ஸ் வேர்ட். எப்படி சார் சொல்லுது? தேவனுடைய நல்வார்த்தையையும் அப்படின்னு போட்டிருக்கு 5வது வசனம். Hebrews 6:5 என்ன சொல்லுது? தே ஹேவ் டேஸ்டட் காட்ஸ் குட் வேர்ட் அப்படின்னு சொல்லுது. எப்படி? கர்த்தர் வார்த்தை சில நேரம் கண்டிந்து பேசி சபிச்சு விட்டுறாரு இல்லைங்களா? இந்த இடத்துல இவங்களுக்கு என்னன்னா வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும். கர்த்தர்கிட்டேருந்து பெற்ற நல்ல வார்த்தைகள், நீ என் ஜனம், நான் அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல வார்த்தை. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள் ரேமா அப்படின்னு சொல்லுது. க்ரீக்கில் இந்த வேர்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரேமா வேர்டு அப்படின்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் பெற்ற வார்த்தை, இஸ்ரேலுக்குன்னு தனியாக கொடுத்த வார்த்தை, காலேபுக்குன்னு தனிப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்த வார்த்தைன்னு சொல்கிறோம்ல,
அதுபோல் இந்த இடத்துல they have tasted the God's good word அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை பெற்றது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தை அவங்களுக்கு கிரியை செய்ததை அனுபவித்தோம். அதான் இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு. 5th இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸ், tasted the powers of age to come. இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம் அப்படின்னு போட்டிருக்கு. இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவர்ஸ் ஆஃப் த ஏஜ் டு கம். இந்த பவருக்கு டுனாமிஸ் அப்படிங்கிறோம். கிரீக்கில் என்ன சொல்கிறோம்? டுனாமிஸ். நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த வார்த்தை மாத்திரம் மோர் தென் 110 டைம்ஸ் எழுதியிருக்காங்க. டுனாமிஸ், பவர், தேவனுடைய வல்லமை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும்போதெல்லாம் இந்த டுனாமிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி, இதுக்கு என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மிராக்குலஸ் ஸ்பிரிச்சுவல் ஆர் ஃபிசிக்கல் பவர் அப்படின்னு அர்த்தம், ஆஃப் காட்னு அர்த்தம். இந்த மிராக்குலஸ் ஸ்பிரிச்சுவல் ஆர் ஃபிசிக்கல் பவர் ஆஃப் காட் இன் பிலீவர்ஸ் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காங்களாம். தேவனுடைய வல்லமை, ஆவிக்குரிய அவருடைய பலத்தின் வல்லமையை இவங்க வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறத அனுபவிச்சிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு ஆள் அவங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு குரூப்பு தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் அருமையான பிள்ளைங்களை, கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகளில் அவங்க வாழ்க்கையில் கிரியை செஞ்சுருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ருசி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களாப்பா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? 5 இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இவங்களை குறித்து சொல்லிட்டு 6வது வசனம் இப்படி சொல்லுது, மறுதலித்து போனவர்கள். யார் இந்த 5 இம்ப்ரெசிவான எக்ஸ்பீரியன்சஸை பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? மறுதலித்து போனவர்கள். இவ்வளவு எக்ஸ்பீரியன்சஸ், இவ்வளவு டேஸ்ட்டு பார்த்தும் மறுதலித்து போனவங்க தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ரைட். இதை குறித்து கமெண்ட்ரிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஏன்னா இது ரொம்ப கான்ட்ரவர்சி. புரிஞ்சது போல் இருக்கும், ஆனால் புரியாது போலையும் ஆகிடும். நிறைய கமெண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க இவங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு சின்ன கேள்வி, இந்த 5 எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக கொடுத்தேன். என்ன, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆட்களை திரும்பி ரிஸ்டோர் பண்ணுறது இம்பாசிபிளான காரியம் அப்படிங்கிறது மாதிரி வேதத்தில் சொல்லுகிறது. அனேபிள், பவர் கிடையாது அவங்கள ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அர்த்தம். இப்போ என்னுடைய ஒரு 2-3 கேள்வி, 2-3 காரியங்களை நம்ம பார்த்துட்டு இதனுடைய ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம உள்ளே போகலாம். இதில் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் வேதத்தில் ஒரு சில சூழ்நிலைகளில் அப்படி ஜனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் என்ன? மத்தேயு 7:21-23 நான் படிக்கிறேன். ஏன்னா மத்தேயு 7:21-23 நான் படிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே முத நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, முத நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, முத நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு குரூப்பில் they know the Jesus name, they have used the Jesus name, they have experienced the miracle that was happening through the Jesus name Christ.
பட் ஆனால் ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ டோன்ட் நோ யூ அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்கிறார் இல்லைங்களா. ஒரு நாட் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் மீ, யூ ஆர் நாட் இன் த பாடி ஆஃப் மீ அப்படிங்கிறது மாதிரியான சொல்கிறது. ஐ டோன்ட் நோ யூ அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இது ஒரு குரூப்பு இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து சர்ச்சுக்கு வர்றவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க நம்ம நினைக்கவும் முடியாது. அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு தெளிவுக்காண்டி ஸ்டடிங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், நாட் ரைட் வித் காட் பீப்புள். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் நாட் சேவ்டு, ரெண்டு வந்து நாட் ரைட்டு. இவங்க யார் அப்படின்னா மத்தேயு 23 எடுத்துக்கலாம். இதில் யார் இவங்களை இப்போ ஆள் அப்படின்னா 14வது வசனம் படிக்கிறேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. God doesn't like all these things. என்னமா மேத்யூவில் 23rd chapter நாட் ரைட் வித் காட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு சும்மா ஒரு டெஃபினேஷன்ஸ் ஒரு ஸ்டடியை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணிக்கிறோம் நம்ம. இவங்க யாருப்பா? பிதாட்ட ஜெபம் பண்ணுறாங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணலாம் கூட பிதாட்ட ஜெபம் பண்ணுற ஆள் தான். என்ன யூதர்களை பார்த்து தான் சொல்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீ நேரம் ஜெபம் பண்ணுறான் அவன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மாயக்காரர்னு சொல்கிறாருங்க. உங்களுக்கு ஐயோங்கிறாரு. சரிங்களா? 15th verse பார்த்தீங்கன்னா அவன் இவாஞ்சலிசம்லாம் பண்ணுறாங்க. அவனுக்கு அவனுடைய மத கோட்பாடுகளில் ஜூடாயிசத்தில் அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. என்ன இருக்குது? அவ்வளோ நம்பிக்கை இருக்குதுங்க அவனுக்கு. என் மதத்துக்கு வந்துரு, பரலோகம் போகலாம் அப்படின்னுமோ சொல்கிறாங்கங்களே. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறாரு, அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள்னு சொல்கிறாரு. நீ போயிட்டு இருக்கப்பா தான் நரகத்துக்கு தான் போகணும்னு தெளிவாக யார் சொல்கிறது? இயேசு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? அவங்களுடைய அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜீல், கர்த்தருக்கான பக்தி வைராக்கியங்கள் அவங்களுக்கு ராங்காகவே இருக்குது. அவனாக புரிஞ்சுக்கிட்டதை வச்சு பக்தி வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் மத்தேயு 23 நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியும். 16 to 22. மேத்யூ 23 verse 23 பார்த்தீங்கன்னா டைத்து கரெக்டாக கொடுப்பான். போட்டிருக்கு அதில் எல்லாத்துலேயும் பார்க்குறேன். வயலில் விளையிறதுலேருந்து தசம பாகம் சின்ன சின்ன தானியங்கள் விளைச்சல் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. மேத்யூ 23:25 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பி மாயக்காரன்னு சொல்லிட்டு அவங்கள குறித்து ஃபைனலாக பேசும்போது சொல்கிறேன், நீ வெளியில் சுத்தமாக இருக்கப்பா, உள்ள சுத்தமாக சரியில்லை. யூ ஆர் ஃபில்டு வித் அன்ரைச்சியஸ் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா என்ன சொல்கிறார்? யூ ஆர் நாட் ரைட் வித் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அனதர் குரூப் ஆஃப் பட் தே செட் தட் வி பிலாங் டு ஃபாதர், வி பிலாங் டு காட் ஜெகோவா சொல்கிற கூட்பட்ட இயேசு யெகோவா தேவன் தேவகுமாரனா வந்து அவர் சொல்கிறாரு, நீ அநீதி நிறைந்து அக்கிரமம் நிறைந்து வாழ்கிற அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்கலி இவங்க இருதயம் சரியில்லாத ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? மார்க்கில் 4வது அதிகாரம் 16 to 19 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓமை எல்லாருக்குமே தெரியும். விதை விதைக்கிற ஓமை. இந்த சாயில் ஆஃப் த ஹார்ட் சரியில்லை அப்படிங்கிறது தான் அது அந்த இடத்துல. மார்க் சாப்டர் 4 16 to 19 பார்த்தீங்கன்னா, மார்க் சாப்டர் 4 16 to 19. அப்படியே வசனத்தை கேட்டவுடன் சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளிலும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த சாயில் ஆஃப் த ஹார்ட் இஸ் நாட் குட் இல்லைங்களா? முள்ளுள்ள ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார 2 பேர் குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தோம். ஒரு சில பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது இயேசுவே சொல்கிறாரு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு இல்லைங்களா? not saved through precious blood or not saved in Jesus name னு சொல்லலாம்.
ரெண்டாவது குரூப் தே ஆர் நாட் அட் ஆல் ரைட் வித் காட். அதை இயேசுவே பண்ணுறாரு. இந்த 2 இன்ஸ்டன்சஸ்லையுமே நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் டிக்ளேர் பண்ண தான் பார்த்தோம். நீங்களோ நானோ ஒரு அப்போஸ்தலரோட சொன்னதை பார்க்கல. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நீ அநீதியாக இருக்குது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு குரூப்பு நாட் அக்செப்டிங் காட்ஸ் வேர்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஜான் சாப்டர் 6 திரும்பவும் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தான் திரும்பவும் சொல்கிறாரு. என்ன மாதிரி? ஜான் சாப்டர் 6:49 to 50. ஜான் சாப்டர் 6 ஸ்பெஷாலிட்டி எப்படி அப்படின்னா, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஹோல் சாப்டர் தான் இந்த ஜான் சாப்டர் 6 நீங்கள் பார்க்க முடியும். சூப்பரான சப்ஜெக்ட், சரியான ஸ்டடி அதில் உண்டு. அதில் நான் 6th சாப்டரில் 49 and 50 மாத்திரம் படிக்கிறேன். நான் இன்றைக்கி அது படிக்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று நான் பார்த்தேன். 49, 50 மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஜான் சாப்டர் 6, 49 and 50 படிக்கட்டுமா? உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் சொல்கிறாரு. 50வது வசனத்தில், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்படின்னு சொல்கிறாரு. யாரை குறித்து சொல்கிறாரு? ஜான் 6:48 பார்த்தீங்கன்னா, ஜீவாப்பம் நானேன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் 48 to 50 குறிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க? இங்கிலீஷில் இது பியூட்டிஃபுல்லாக நான் போட்டிருந்துச்சு. எப்படி போட்டிருந்துச்சுன்னா, இந்த அப்பம் உன்கிட்ட கையில் இருக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் இல்லை, அதை புசித்தாதான் பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறது. யூ ஈட் அண்ட் யூ வில் நாட் டை அப்படிங்கிறாரு. நீங்கள் ரிசீவ் பண்ணதுனால நீங்கள் டை ஆகாமல் இருக்க போகிறதில்ல, பட் ஒன்லி இஃப் யூ ஈட் யூ வில் நாட் டை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஜனங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், தே see the food which is Jesus Christ, bread of life, but they don't accept it. அதான் eat அப்படிங்கிறது, swallow அப்படிங்கிறது. பட் டெஃபினெட்லி they are going to die அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ the 3 categories பார்த்தோம். சரிங்களா? இப்போ நான் வர்ற போகிற கேட்டகரி தான் இந்த ஹீப்ரூ சாப்டர் 6 உள்ள கான்டெக்ஸ்டோடு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்னதாக நாட் கமிட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணிக்க போகிறோம்? என் பார்வையில் இதை ஒரு ட்ரூ பிலீவருக்கு தான் இதை இவர் சொல்லுகிறார். சரிங்களாப்பா? என் பார்வையில் நான் இதற்கு ஒரு 2-3 ரீசன் என் மனசில் தோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஹீப்ரு 6வது அதிகாரம் 1-2 நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேசங்கள்லாம் நாம் விட்டு சத்தியக்கிரைகள் நீங்களாகும்படி மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் ஏன் இது ட்ரூ பிலீவர்னா, there is no need for to give some example through the unborn again people. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? ஒரு ரட்சிக்கப்படாத ஜனங்களை வச்சுக்கிட்டு நிருபத்தில் எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மூலமாக என்னென்ன தப்பு நடக்குதோ அதன் மூலமாக தான் எனக்கு புத்தி சொன்னால் தான் எனக்கு சரியாக வர முடியும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு வார்னிங் கொடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா கால்டு பீப்புள், சோசன் பீப்புளை வச்சு தான் இந்த ஹீப்ரு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எகிப்துலேருந்து அழைச்சது யார்? மோசே மூலமாக. கல்வாரி ரத்தம் அதனுடைய சிம்பாலிக்காக டோரில் லேம்பினுடைய பிளட்டை பூசி விடுதலையானவங்க தான். என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் விடுதலை. அப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசுவை பிதாவாகி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வந்து பின்வாங்கி போனவங்க மூலியமாக தான் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை வச்சு நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த 5 இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் கிடைக்க முடியும்.
பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவனுக்குள்ளார வந்து அதை ருசி பார்க்குற ஒரு தன்மை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் நாட் த சர்ஃபேஸ் லெவல், பட் இட் இஸ் த இன்ட்வெல்லிங் திங்ஸை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு ரீசன் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, யாரை அவமானப்படுத்த முடியும்? யார் அவமானப்படுத்த முடியும்? உறவிலே அவங்க க்ளோஸராக இருக்கிறவங்க தான் ஒருத்தவனை அவமானப்படுத்த முடியும். யாரோ என்ன ஊர் பேர் தெரியாதவன் அவமானப்படுத்தினா நான் ஐ டோன்ட் பாதர், இல்லைங்களா? என் பிள்ளையோ என் மனைவியோ என்னுடைய சொந்த பந்தமோ என்னை நன்றாக அறிந்து என்னுடைய உறவின் தன்மையை ஏற்றுக்கொண்டவங்க அவமானப்படுத்தும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க? சொந்த தேவனுடைய குமாரனை அவமானப்படுத்துகிறபடியினால் அப்படின்னு சொல்லும்போது அட் ஒன் பாயிண்ட் தே அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் as their personal savior. புரியுதுங்களாப்பா? அதனால they must have been a true believer தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். என்ன சொல்றீங்க? இன்னொன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தேவனுடைய குமாரனை மறுதலித்து சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறதுங்கும் போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அரைஞ்சி ரத்தம் சிந்தினதை விட்டுட்டு நீ திரும்பியும் பழி கொடுக்க போற அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஆர் ரியலி ஷேமிங் த ஜீசஸ் கிரைஸ்ட். உனக்காக பண்ண அட்டோன்மெண்ட் அத்தனையும் நீ மறுதளிக்கிற மாதிரி வேலை செய்யப்பா அப்படிங்கும்போது அட் ஒன் பாயிண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஐ எம் டெயிங் திஸ் இஸ் மை ஃபோர்த் வேலிட் ரீசன். நிறைய பேர் சிந்திச்சிங்கன்னா நிறையா வருமாக்கும் இது எனக்கு சொல்கிறது. அப்போ அந்த டெம்பிள் சாக்ரிஃபைஸஸையும் அவர் சொல்லி பார்க்குறோம். அதனால் அவர் இந்த இடத்துல பார்க்குறான். இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, மறுதலித்து போனவர்கள் ரொம்ப முக்கியமான வேர்டு. இங்கிலீஷில் சில வெர்ஷன்ஸில் 2 டைப் ஆஃப் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இஃப் தே ஃபால் அவே அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஹேவ் ஃபாலன் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஹேவிங் ஃபாலன் அவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டையுமே வச்சுக்கிட்டாலும் க்ரீக்கில் ஒரே ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு அந்த ரூட் வேர்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாப்பா? க்ரீக்கில் இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேராபிப்டோ. ஒரே வேர்டு தான், PARAPIPTO. இது ரொம்ப முக்கியமான வேர்டு. இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம நல்லா அறிஞ்சுக்கிட்டோம். அப்போஸ்டசி அப்படிங்கிற ஒரு வேர்டை இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாச துரோகம் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டை இந்த இடத்துல இந்த நிருபம் யூஸ் பண்ணாமல் இந்த ரைட்டர் யூஸ் பண்ணல. பட் ஆனால் என்ன யூஸ் பண்ணுறாரு? டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு. நீங்கள் ஹோல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா ஒரு டச் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு இடம், இந்த இடத்துல மாத்திரம் தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க, பேராபிப்டோ அப்படின்னு சொல்லி. த ஃபாலன் அவே அப்படிங்கிறது மாதிரி. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, ஃபாலன் அவே ஃப்ரம் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா க்ளோஸ் பொசிஷன்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். இது ஜென்ரலாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்களுக்கு திரும்பி வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் இதை கொஞ்சம் உள்வாங்கி நம்ம படிக்கும்போது இதில் ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு என்கரேஜிவான வேர்டும் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபாலன் அவே, பேராபிப்டோனா என்ன? பேரானா க்ளோஸ்ன்னு அர்த்தம், பிப்டோனா ஃபாலன் அவே. 2 வேர்டை தூக்கி ஒன்றா கான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாலன் அவே ஃப்ரம் அ க்ளோஸ் பொசிஷன். இன்னும் ஜென்ரலாக படிக்கலாம் அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு எ பர்சன் ஹூ இஸ் அ க்ளோஸ் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹாஸ் பிகம் எ டிஃபெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்லா க்ளோஸாக ஃபாலோ பண்ணி வந்தவன் இப்போ விலகி போகிறான், அவ்வளோதான். சரிங்களாப்பா? புரிஞ்சு. விசுவாச துரோகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க.
விசுவாச துரோகம் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவே எனக்காக மறிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துரோகம், அது எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இவங்களுக்கு ஒரு பயத்திலையும் ஒரு விதமான ஒரு நிச்சயத்தன்மை இல்லாததுனால இவங்க ஒரு பயத்தில் பின்வாங்கி போயிட்டுருக்கான். அதனால தான் இங்கே பேரோபிப்டோனா என்ன சொல்கிறாங்க, ஃபாலன் அவே, விழுந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு அர்த்தத்தில் பார்க்குறோம். இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லலாம், டிபார்ட்டிங் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னொன்று எப்படி சொல்லலாம், விலகி போகிற தன்மை, விலகி போகிற தன்மை, டிபார்ட்டிங் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபாலன் அவே, டிபார்ட்டிங் அவே ஃப்ரம் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களாப்பா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நான் இதை சொல்லி தான் நான் முடிக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபாலிங் இன் அப்படிங்கிறதுக்கும் ஃபாலிங் அவே அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. சரிங்களா? ஃபாலிங் இன் சின் அப்படின்னு சொல்லும்போது யூதாஸ் காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தாரு, பட் அவன் திரும்பி வரவே முடியலை. உண்மைதானே? ஒரு ஜென்ரலாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலன் அவே அப்படின்னு சொல்லலாம். மன்னிச்சு கொள்ளுங்க, ஃபாலன் அவே எப்படி சொல்கிறோம், அதுதான் இந்த அர்த்தம். பேராபிப்டோனா ஃபாலன் அவே. இயேசு கூட 3 வருஷம் இருந்தான். கடைசி ஒரு 10 நாள், கடைசி ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டு திரும்பி அவனுக்குள்ளார ஒரு குற்ற உணர்வெல்லாம் வந்தும் he still departed away தான். he was not able to come back. இல்லைங்களா? அவன் திரும்பி அந்த பொசிஷனுக்கு வரவே முடியல. அதான் ஃபாலன் அவே, டிபார்ட்டிங் அவே அப்படிங்கும்போது, ஃபாலிங் இன் இல்லை ஃபாலன் இன் அப்படின்னு ஒரு பாவத்தில் விழுந்தோம் அப்படின்னு சொன்னால், பாவத்தில் விழுந்து கிடக்கிறது வேற, பாவத்தில் விழுந்து விலகி போகிறது வேற. யூதாஸ் காரியத் பாவத்தில் விழுந்து விலகி போயிட்டான். ஆனால் நம்ம பீட்டர் ஐயாவும் இயேசுவை மறுதளித்தார் அப்படின்னு பார்க்குறோம். பாவத்தில் தான் விழுந்தார். என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவர் விழுந்து அந்த இடத்துல கிடந்தார். he was able to get the restoration. இல்லைங்களா? அவர் திரும்பி மனம் திரும்பினார்னு நம்ம பார்க்க முடியும். மத்தேயுல நீங்கள் அதெல்லாம் படிக்க முடியும். அதனால தான் நீதிமொழிகள் 24:16 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் அப்படின்னு போட்டுருவோம். யாரை நீதிமான்னு சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். எங்கே விழுவுறான்? தேவ பிரசன்னத்துக்குள்ளார விழுவுறான். எங்கே விழுந்தாலும் அவனுக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறாரு. ஒரு நேரத்தில் அவனுக்கு மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பை ஆவியானவர் கொடுக்குறாரு. அவன் திரும்பி அதை நினச்சி மனம் திரும்பும்போது திரும்பி ரெஸ்டோரேஷன் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஃபாலன் அவே அப்படின்னு சொல்லும்போது குற்ற உணர்வு வந்தாலும் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியம் யூதாஸ் காரியத்தை இல்லாமல் போயிடுச்சு. என் அருமையான பிள்ளைகளை, இதை புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ரைட்டர் என்ன சொல்ல தான் வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தனா பின்னாடி இப்படி போக மாட்டே அப்படிங்கிறது ஒரு ரீசன். புரியுதுங்களா? எ ட்ரூ பிலீவர் cannot do like Judas Iscariot அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் நான் அந்த 2 எக்ஸாம்பிள். A true believer may fall like Peter and can be restored. இது ரெண்டுமே அவர் இந்த இடத்துல சொல்ல வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போது ஒரு ட்ரூ பிலீவர் அப்படிங்கும்போது அவர்கள் பாவத்தில் இருக்கலாம், பாவத்தில் சிக்கி இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஆனால் அவனுக்குரிய ஒரு சான்சஸ் எப்படி இருக்குன்னா, அவன் மனம் திரும்புறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை என்றைக்காவது, எந்த மாதத்திலாவது, எந்த வருடத்திலாவது ஆண்டவர் குறித்து தூக்கி எடுக்க முடியும். ஏன்னா அவன் ஒன் ஃபைன் பாயிண்ட்டை எரிக்கித்திருக்கான். ஆனால் கூடவே இருந்த யூதாஸ் காரியத்து மாதிரி பார்த்தீங்கன்னா, அவனுடைய சாயில் ஆஃப் ஹார்ட்டே சரியில்லை. கூட தான் இருந்தான். அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவம் இல்லாதனால அவங்க விலகி போனவங்க திரும்பி மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு காரியம் அல்லவே அல்ல அப்படின்னு சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில ரீசன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, 1 John chapter 2 verses 18 and 19 நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 1 John chapter 2 verses 18 and பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அந்தி கிறிஸ்துனா ஹூ ஆர் டிக்ளைனிங் கிரைஸ்ட்னு அர்த்தம். அவ்வளோதான். நான் தான் கிரைஸ்ட்னு சொல்கிறவனும் தே ஆர் டிக்ளைனிங் த ரியல் கிரைஸ்ட்டு. கிறிஸ்து இல்லைங்கிறவனும் என்ன சொல்கிறீங்க, நான்
அதுவும் தே ஆர் டிக்ளைனிங் த ரியல் ஜீசஸ் கிரைஸ்ட். பார்த்துக்கொள்ளுங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. புரியுதுங்களா என்ன மாதிரி சொல்கிறாங்க? தே டோன்ட் பிலாங் டு அஸ் அப்படிங்கிறாரு. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே அப்படின்னு சொல்கிறாரு. நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டனா நீ எங்கே போனாலும் ஊதாரி மகனாக இருந்தாலும் உன்னை தூக்கி ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்டோரேஷன் பண்ணுவார். புரியுதுங்களாப்பா? அந்த வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்முடையவர்களாய் இருந்தார்களான் நம்முடனே நிலைத்திருப்பார்களே, எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆனால் இந்த ஆள் நான் எங்கே இருந்திருக்கிறான்? இவங்க கூட தான் ஒரு நாள் ஃபெல்லோஷிப்பில் இருந்திருக்கிறான். ஆனால் ஒரு டைம் வரும்போது நிலச்சி நிற்க முடியலை. புரியுதுங்களாப்பா நான் சொல்ல வருது? அப்போ எல்லாரும் விலகி போகிறாங்க. எல்லாரும் விலகி போகிறாங்கன்னா அதில் எல்லாருமே ட்ரூ பிலீவராக இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கணிக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? பிரிஞ்சு போய் அவனுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு ரெஸ்டோரேஷன் பாயிண்ட்டே அவன் வரல அப்படின்னா they don't belong to us, they don't belong to Christ. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுவார். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படி தான் அவர் சொல்கிறார். என்ன அருமையான பிள்ளை. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து பிரிந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். திரும்பி வரவே மாட்டான்னு அவர் சொல்லலை. ஏன்னா ஒரு காலத்தில் பவுலையாவோட ஊழியம் செய்தவர், அவர் ஊழியத்தில் பயங்கர உதவியாக இருந்தவர். 2 தீமோத்தேயு 4:10 சொல்லுது, வேர்ல்டு சிஸ்டத்தில் பிரபஞ்சத்தில் ஆசை வச்சுட்டு அவர் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் நீங்களும் நானும் ஒருத்தவங்க கர்த்தரை விட்டு விலகி போகிறதுனால, விழுந்து போகிறதுனால அவங்க திரும்பி உள்ளவே வரவே முடியாதுங்கிற மாதிரியும் நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க ட்ரூ பிலீவராக இருந்தால் வரலாம், ட்ரூ பிலீவராக இருந்தால் வரமாட்டாங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த ஏரியாவிலேருந்து. அவங்க உண்மையிலே ரட்சிப்பு அனுபவம் இருந்துச்சுன்னா எப்படியாவது ஆண்டவர் எங்கேயாவது தட்டி கொண்டு வருவார். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் முதலே ஏமாந்து போயிருந்துருக்காங்க, தங்களை ஏமாற்றிக்கிட்டாங்க. இப்போ உண்மையிலே அவங்களுடைய வழியில் போயிட்டாங்க. நம்முடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. அவ்வளோதான் நம்ம சொல்லி பார்க்க முடியும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு? இன்னொரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். 6th வசனம் என்ன சொல்லுது? 6:6 ஹீப்ரு, மறுதலித்து போனவர்கள், அதாவது the people who have fallen away அப்படின்னு, இஃப் தே ஃபால் அவே 2 வருஷம் வச்சாலும் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற படியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு கூடாத காரியம். இங்கே என்ன சொல்கிறாரு? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டென்ஸில் அவர் போயிட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, they didn't stop what they are doing, what they were doing. புரியுதுங்களாப்பா நான் சொல்ல வர்றது? பின்மாற்றம் அடைந்து போனவன் அவன் செய்கிற கிரியையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்துதான் அவனால் மனம் திரும்பவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவன் ரியலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இப்போ யாரை திரும்பவுமே புதுப்பிக்கக்கூடாது, முடியாது அப்படிங்கிற மாதிரி இம்பாசிபிள்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா நீ வழி விலகி போனால் கூட நீ திரும்ப திரும்ப நீ அதையே செஞ்சுக்கிட்டு நீ நாங்கள் சொல்கிறத தேவனுடைய வசனத்தின்படி நீ சொல்கிறத கேட்காம போயிட்டா அப்படின்னா உன்னை திரும்பி ரிஸ்டோர் பண்ணுறது கஷ்டம், கவனமாயிரு அப்படின்னு சொல்லி இந்த ஹீப்ரூ கிறிஸ்டியன்ஸுக்கு அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். அவ்வளோதான். நீ இழந்து போயிடுவ, கர்த்தருடைய உறவை இழந்து போயிடுவ அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லாமல் நீ இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத கவனிங்கிறாரு. புரியுதுங்களாப்பா? பின்மாற்றம் போன சில பேர் போயிட்டான், அப்பா செஞ்சுக்கிட்டுறியாப்பா, மறுதளிச்சு போயிருக்கான். சில பேர் மறுதளிச்சு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், இங்கேருந்து பின்வாங்கி போயிடலான்னு. அப்போ அவர் 2 குரூப்பையுமே அட்ரஸ் பண்ணுறாரு. நீ செய்துக்கிட்டே இருந்தால் நீ ரெப்பன் பண்ணி வர முடியாது. ஸ்டாப் பண்ணி நான் சொல்கிறத லிசன் பண்ணு. ஐயா போகணும்னு நினைக்கிறியாப்பா, தயவுசெய்து அந்த தாட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு எக்ஸோர்டேஷன்ஸ், புத்திமதியை அவர் இங்கே ஒரு எச்சரிக்கையோடு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவர்கள் மனம் திரும்பலாம். யாரும் ஆண்டவர் அந்த தருணத்தில் அவங்களுக்கு உணர்த்தப்படும் போது மனம் திரும்பினாங்கன்னா யாரையும் ஆண்டவர் திரும்ப ரிஸ்டோர் பண்ணிடுவார். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்ல 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 கீப் ஆன் டூயிங் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப உள்ளே வர முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற பாயிண்ட். என்ன அருமையான பிள்ளைகளை, இது கொஞ்சம் கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஃபைனலாக நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படின்னா,
ட்ரூ பிலீவர்ஸை ஆண்டவர் என்னைக்கு இருந்தாலும் மனம் திரும்புவதற்குரிய வாய்ப்பை கொடுத்து கொண்டு வந்துடுவார். ட்ரூ பிலீவர்ஸ் இல்லாதவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் செஞ்சது செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது. உண்மையான பிலீவர் ஒரு தவறான பின்மாற்றத்துக்கு போய் செய்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்க தயவு செய்து ஒரு நிமிஷம் யோசித்து அவங்க மனம் திரும்பினாங்கன்னா திரும்பவும் அவங்கள ரெஸ்டோர் பண்ண முடியும் கர்த்தராலே அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடியது. அதனால் உனக்குரிய வாய்ப்பை இழந்து போயிடாத அப்படின்னு சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். இதோடு நான் இன்றைக்கி முடிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக.